கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளிலும் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளும் 20ஆம் தேதி 3வது மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. இந்த கால வேளையிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது. அருமை பிள்ளைகளே, வேத வார்த்தை இந்த நாட்களிலே விசுவாசத்தை குறித்து இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இஃப் யூ பிலீவ் யூ வில் see the glory of God என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய விசுவாசம் எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. விசுவாசம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த நாட்களிலே புடமிடப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே லாசருவனுடைய மரணத்தின் நிமித்தம் இந்த நாட்களிலே பாருங்கள், அந்த இடத்திலே அவர்கள் எல்லாம் சோகத்தோடும் கலங்கின நிலையிலும் விசுவாசமற்றவர்களுமாய் அந்த இடத்திலே இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரோடு நடந்த பிள்ளைகள் தான். ஆனாலும் சூழ்நிலைகள் பிரச்சனைகள் மாறுகிற வேளையிலே விசுவாசம் தளர்த்தப்பட்டவர்களாய் அவர்கள் இருக்கிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்றைய நாட்களே நம்முடைய வாழ்க்கையிலே கூட அப்படியான சூழ்நிலைக்குள்ளே இன்றைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதை காணக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், ஒரு மனுஷனுடைய நிலைமைகள் நன்றாக இருப்பார்கள், ஆனால் ஏதாவது ஒரு சிறிய காரியம் அவர்களுடைய குடும்பத்திலேயோ அல்லது ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்குமா இருந்தால் அவர்கள் சில வேளைகளிலே தேவனை விட்டே இந்த நாட்களிலே பின்மாற்றமாய் போயிடுவார். ஏனென்றால், ஏன் ஆண்டவர் நம்மோடு இருந்தால் ஏன் இப்படியாக நடக்கிறது என்ற கேள்வி இந்த நாட்களில் அவர்களுக்குள்ளே எழும்புகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனால் அவர்களுக்கு அந்த காரியத்தினுடைய நிலைப்பாடுகள் தெரியாமல் இருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவன் அங்கே சில வேளைகளிலே புடமிட்டு காரியங்களை செயல்படுத்துகிறார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அந்த புடமிடுகிறதின் நோக்கம், புடமிடுகிற காரியங்கள் இந்த நாட்களிலே அவர்கள் அறியாத நிமித்தம் அங்கே என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், அங்கே ஆண்டவர் நம்மோடு இருந்தால் இப்படிப்பட்ட காரியம் நமக்கு நடக்குமோ என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி நாங்கள் ஆலயத்துக்கு வரமாட்டோம் என்று சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தை இந்த நாட்களை சொல்லி கொண்டிருப்பார்கள். அதே விதமாகத்தான் என்று மரியாளும் மாத்தாளும் பாருங்கள், நல்லா ஆண்டவரை நேசித்தார்கள். ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து வார்த்தைகளை கேட்ட மரியாள், பற்பல வேலைகளிலே கவனமாக இருந்து இந்த நாட்களிலே காரியத்தை செய்த மாத்தாள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவருடைய சகோதரனாகிய லாசருடைய மரணத்தின் நிமித்தம் இருவருக்குள்ளே இந்த நாட்களிலே ஒரு திகைப்பும் ஒரு பதட்டமும் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அந்த இடத்திலே தான் இந்த நாட்களிலே இருந்த ஜனங்கள் கூட சொல்லுகிறார்கள், சில குருடர்களுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணக்கூடாதா என்று சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். அப்பொழுதுதான் இந்த நாட்களிலே இவர்களுக்குள்ளே அந்த வார்த்தைகளை கேட்கிற வேளையிலே ஒரு கலக்கமும் ஒரு வெறுப்பும் இந்த நாட்களிலே ஒரு சோர்வும் வருகிறதை பார்க்கிறோம். அந்த நிலைப்பாட்டை தான் இந்த நாட்களிலே பாருங்கள் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இவர்களுடைய நிலையை பார்த்து ஆண்டவரும் ஒரு கலக்கத்திலே இந்த நாட்களில் இருந்தார். இவர்களுக்கு என்ன சொல்லுவது, ஏன் இப்படியாக செய்கிறாள் என்ற கேள்வியிலே இந்த நாட்களில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களில் எப்படி என்றால், கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மாத்தாள் சொல்லுகிறாள், அவரை நோக்கி, நாருமே 4 நாளாயிற்றதே என்று சொல்லி சொல்லுகிற வேளையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் மரித்து போயிருக்கலாம். ஆனால் இந்த நாட்களிலே நாங்கள் இந்த விசுவாசத்தை நாங்கள் தேவன் மேலே வைத்து நடக்கிற வேளையிலே, இந்த விசுவாசம் நமக்குள்ளே வர்த்திக்கப்படுகிற வேளையிலே, அங்கே இந்த நாட்களிலே தேவனுடைய மகிமையை நாங்கள் காணக்கூடியவர்களாக இந்த நாட்களில் இருப்போம். இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்கப்படுகிற வாக்குத்தத்தமாக இருக்கிறபடினால் விசுவாசியுங்கள், தேவனுடைய மகிமையை காணுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவர்களும் கூட இருந்து நடத்துவாராக என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.